இன்னைக்கு திமுக என்ன செஞ்சிருக்காங்க? ஏதாவது செஞ்சிருக்காங்களா? நான் முதல்ல பதவி ஏற்கும் போது கொஞ்சத்தை கஷ்டத்தையா எங்களுக்கு கொடுத்தாங்க. கொஞ்சமா நஞ்சமா ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க கூடாது என்ற சுட்டிக்காட்டி இன்னைக்கு மேதக ஆளுநர் நான் முதலமைச்சர் ஆன உடனே மேதக ஆளுநர் உத்தரவு போட்டாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க எம்எல்ஏ. அப்புறம் சபாநாயகர் இருக்கை பிடிச்சி கையை பிடிச்சி சபாநாயகர் கீழே இழுத்து விட்டு அந்த இருக்கையில் போய் சட்டமன்ற உறுப்பினர் அமர்றாங்க. இப்படி இருக்கின்றவர்கள் ஆட்சி கொடுத்தா ஆட்சி உருப்படியாகுமா? சட்டமீற்ற மாமன்றம், அந்த மாமன்றத்தில் இப்படிப்பட்ட அலங்கோல காட்சி தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே பேராரூரில் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அண்ணா திமுக வெற்றி பெற்று 2026 பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வேட்டி சட்டையில் வேட்டி இல்லாத போறீங்க, சட்ட வேட்டி 2 பேர் இல்லாத போறீங்க.